தேன் ஒரு சிறந்த நிவாரணமா இருக்குன்னு குர்ஆன் சொல்லுது. அது எப்படி சார்? தேன் ஹக்காவே உண்மையாவே ஒரு அற்புதமான நிவாரணி. நீங்க சாப்பிட்ற ட்ரை கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, அதை தேனில் முக்கி சாப்பிட்லாம். டேட்ஸை தேனில் முக்கி சாப்பிட்லாம். நெல்லிக்காயை தேனில் முக்கி சாப்பிட்லாம். மருந்து பொருட்களை தேனில் கொடுத்து சாப்பிட்லாம். மருந்தாவே தேனை சாப்பிடலாம். இதெல்லாம் ஒரு பகுதி. நல்லா குர்ஆன்ல தேனீக்களை பற்றி ஒரு சாப்டரே கொடுத்துருக்கானே. அதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேன் தண்ணி ஒரு இனிப்பு தண்ணி, சக்கரை தண்ணி இல்லையா. நம்ம பாடியில் ரைபோஸ் அப்படின்னு ஒரு இன்டர்மீடியேட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்என்ஏலையும் இருக்கு, டிஎன்ஏலையும் இருக்கு. நிறைய மெட்டபாலிக் இன்டர்மீடியேட், ஃபிலமின் அடினைன் டைநியூக்ளியோடைடு, ரைபோஃப்ளோவின், நிக்கோட்டின் அடினைன் டைநியூக்ளியோடைடு, இந்த மாதிரி எல்லா இன்டர்மீடியேட்டில் ரைபோஸ் இல்லாமல் அந்த மெட்டபாலிக் இன்டர்மீடியேட் ஒர்க் பண்ணாது. அதே மாதிரி நம்ம பாடியில் ஷாக் அப்சார்பர் ஒர்க் பண்ணுது இல்லையா, அந்த ஷாக் அப்சார்பருக்கும் குளுக்கோஸ் டிரைவ்டு மாலிக்யூல், சக்கரை தண்ணியிலிருந்து டிரைவ் ஆன ஹைலூரானிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய டெவலப்மெண்ட் வேணும். நம்ம மூட்டு சவ்வை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு குளுக்கோஸ் அமினோ கிளைகேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளைகோ ப்ரோட்டீன்ஸ் வேணும். நம்ம நரம்பை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கிளைகோ லிப்பிட்ஸ் வேணும். இதெல்லாம் எங்கேருந்து டிரைவ் ஆகுது அப்படின்னா சக்கரை தண்ணியிலேருந்து டிரைவ் ஆகுது. ஸோ எல்லாம் தேனீக்களை பற்றி சொல்லும் பொழுது இறை கட்டளையை மதித்து இந்த தேனீக்கள் எப்படி வாழுதோ அந்த மாதிரி மனிதன் இறை கட்டளையை மதித்து வாழும் பொழுது மனிதனுடைய வயிற்றிலையும் அந்த இனிப்பு தண்ணி, தேன் போல தண்ணி உடலை பாதுகாக்க, உடலுக்கு மருந்து கொடுக்க, மூட்டுகளை பாதுகாக்க, செல் சவ்வுகளை பாதுகாக்க, செல் ஊட்டத்தை கொடுக்க, வளர்ச்சிதை மாற்றத்தை நிர்வகிக்க ஒரு மிகப்பெரிய மருந்து அமையுது. அதனால தேன் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான மருந்து தான் இன்ஷா அல்லாஹ்.